ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி நவோதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கனகாம்பரம் பூத்துருக்கு. மொட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கு. இதை மல்லி கூட வச்சு கட்டுனா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்று தேய்பிறை அஷ்டமிக்கு நம்ம வில்வ இலையை பறித்து சிவபெருமானுக்கு நம்ம மாலையாக கட்டி போடலாம். கால பைரவர், ஸ்வர்ணாகாஷ்ண பைரவர், வராகியம்மன் இந்த நாளில் தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம இந்த சாமிங்களை நம்ம கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது 3 இலை வில்வம். இந்த வில்வமே 8 இலை வில்வமும் இருக்குது. அது மகா வில்வம். இந்த வில்வத்தை நம்ம சிவபெருமான் சுவாமிங்களுக்கு மட்டும்தான் போடணும்னு கிடையாது. இது ஒரு மூலிகை மருந்து. நம்ம இதை மூலிகையாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கும். இது இலையை ஃபுல்லாக சாப்பிட்டுடும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடிச்சது வில்வ இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் நம்ம வில்வ இலையால் சிவபெருமானை அர்ச்சனை பண்ணால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே போல் நம்ம வில்வ இலையை பறிக்கிறதுக்கு முன்னாடி வில்வ மரத்துக்கிட்ட வில்வ இலையை பறிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிக்கணும். சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கிறதுக்காக வில்வ இலையை பறிச்சுக்கிறேன், அதனால் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வில்வ பகவான்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பைரவர் சுவாமிக்கு இந்த கஸ்தூரி பூ தான் ரொம்ப உகந்தது. நம்ம முருகப்பெருமானுக்கும் கஸ்தூரி பூவால் அர்ச்சனை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி நாட்களில் நம்ம இந்த கஸ்தூரி பூவால் பைரவ சுவாமிங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும். வராகி அம்மனுக்கும் இந்த கஸ்தூரி பூவால் நம்ம அர்ச்சனை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூவும் நம்ம சுவாமிக்கு வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது மாதிரி இருக்கும், சூரியகாந்தி மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த கத்தியில் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இது மொட்டு விட்டு இருக்குது. அடுத்து நம்ம சுவாமிக்கு நீல கலர் பூவை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீல கலர் பூ ஒரு மூலிகை பூ. இந்த பூவில் நம்ம டீ போட்டு குடிக்கலாம். இந்த பூவை தண்ணியில் கொதிக்க விட்டு பூவை தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் இந்த பூவை பைரவ சுவாமிங்களுக்கு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமானுக்கும் இந்த பூ மிகவும் உகந்தது. இங்கே பாருங்கள், இன்னைக்கு சுவாமிக்கு தேவையான எல்லா பூவும் கிடச்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் இன்றைக்கி பறிச்சுக்க போகிறேன். இப்போ தான் முருங்கைக்கீரை துளிர் விடுது. இந்த துளிர் விடுற முருங்கைக்கீரையை நம்ம பறித்து பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும். பருப்பு போட்டும் சாம்பார் மாதிரி பண்ணலாம். கேழ்வரகு அடைக்கு போட்டு அடை சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டினாலும் இந்த முருங்கைக்கீரையை உடம்புல சேர்த்துக்கிறது, உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா இளங்கீரை சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் முருங்கைக்கீரைக்கு வந்து முருங்கைக்கீரைன்னு பெயர் வந்ததுன்னா, முருகன் கைக்கீரை, முருகன் கையில் உள்ள கீரை. அதனால தான் இந்த கீரைக்கு வந்து அவ்வளவு வந்து மருத்துவ குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு கிருத்திகைக்கும் இந்த முருங்கைக்கீரையை முருகப்பெருமானுக்கு படைப்போம். நம்மளுடைய வாழ்வியல் முறை வந்து உணவே மருந்து அப்படின்றது தான். இந்த வாழ்வியல் முறை, நம்ம தமிழர் வாழ்வியல் முறையை நம்ம பின்பற்றினாலே நமக்கு வந்து எந்த டிசீஸும் வராது.